அந்த சிபிஐ என்கொயரிக்கு போகும்போதெல்லாம் இந்த திமுக காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மீடியாவில் உட்காந்துட்டு டெல்லியில் கூப்பிட்டுட்டாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு 5 நாள் பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. நான் உட்பட அண்ணன் நிர்மல்குமார் எல்லாம் போவோம். அண்ணன் உண்மைகளை சொல்லிட்டு வெளியே வரும் பொழுது நியூஸ் ஒன்று வந்துச்சு. தமிழ்நாட்டில் தேர்தல் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, 5 மாநிலங்களில். அன்னைக்கு 5 மணிக்கு மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியுமா உங்களுக்கு? அதாவது பிரச்சாரத்தை எந்த தலைவர் எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் 4.25 வருஷம் இல்ல, 4 வருஷம் 11 மாசம் பொம்மை முதல்வரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். இன்னைக்கு உண்மையாலே பொம்மை முதல்வர் அவர். ஏன்னா மாடல் கோட் வந்துருச்சு. முதல்வர்னு சொல்லலாம், ஆனா பேனா வச்சு சைன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சைன் போட்டாங்க, அவர் மருமகனும் மகனும் சைன் போட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் பொம்மை முதல்வர்னு சொல்லுவோம். என்ன, அது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்ப ஆட்சியோட நோக்கம் என்னன்னா, ஸ்டாலின் சார் டாக்ஸ் எல்லா இடத்துலயும் 30% கமிஷன் அடிச்சு கரப்ஷன் பண்றது மட்டும்தான்.